மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் அவர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இன்று காலை 8:45 மணிக்கு அஜித் பவார் பயணித்த விமானம் வெடித்து சிதறியதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. இது தொடர்பான செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், அஜித் பவாரோடு உடன் பயணித்த அனைவருமே இறந்துவிட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அங்க களத்தில் மீட்கக்கூடிய வீரர்கள், அக்கம் பக்கத்தினர் சொல்லக்கூடிய விவரங்கள் என்ன? அது தொடர்பான விஷயங்கள் ஏதேனும் கிடைக்கப்பெற்றிருக்கிறதா? அந்த விமானம் தரையிறங்கிய போது பல்வேறு அந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஒரு சத்தம் கேட்டதாக குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் தொலைக்காட்சி ஊடகங்களில் பேசும்போது ஒரு பெரும் சத்தம் கேட்டதாக சொல்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஜூன் மாதம் அகமதாபாத், குஜராத் மாநிலம் அகமதாபாத்திலே ஏறக்குறைய என்ன நடந்ததோ அதே போன்ற ஒரு சம்பவத்தை தான் இவர்கள் விவரிக்கிறார்கள். தொடர்ந்து அமைச்சரவை கூட்டத்திலே அவர் நேற்றைய தினம் கலந்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் புனேவில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான தொடர்ந்து கூட்டங்களுக்கு பாராமதிக்கு அவர் சென்று கொண்டிருந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து பல்வேறு கூட்டங்கள், அதாவது இன்றைய ஒரே நாளில் பல்வேறு கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகவும், எனவே அந்த கூட்டங்களில் பங்கேற்பதற்காக அவர் புறப்பட்டு சென்றதாகவும் சொல்லப்படுகின்றது. காலை 8:45 மணிக்கு இந்த விமானம் வெடித்து சிதறி இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார்கள். பாராமதி விமான நிலையத்தில் இறங்க வேண்டிய விமானம் அவசரமாக தரையிறக்க முற்பட்ட போது இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. அதாவது இந்த லேண்டிங் இஷ்யூ என்று குறிப்பிடுவார்கள். தரை இறங்குவதிலே ஏற்படக்கூடிய கோளாறு. அவ்வாறு தரை இறங்குவதற்கு முற்பட்ட போது இந்த விமானம் சரியாக தரை இறங்க முடியாமல் வேகமாக வந்து தரையில் மோதிய காரணத்தினாலே அந்த விமானம் வெடித்து சிதறி இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அஜித் பவாருடன் 5 பேர், அதாவது அவரது PA என்று சொல்லக்கூடிய அந்த உதவியாளர்கள், மெய் பாதுகாவலர்கள் உள்ளிட்டோர் பயணித்திருக்கிறார்கள். காரணம், மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அவர். எனவே ஒரு 6 முக்கிய நபர்களுடன் அவர் பயணம் செய்திருக்கின்றார். அவர்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் வெளிவந்திருக்கின்றது. நீண்ட காலம் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக பணியாற்றியவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அஜித் பவார் உயிரிழந்தார் என்ற செய்தி என்பது மகாராஷ்டிரா முழுவதும் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அரசியல் விமர்சனங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் நீண்ட காலம் அரசியலில் இருந்தவர் என்று அங்கு எதிர்கட்சி வரிசையிலே குறிப்பிடுகிறார்கள். காரணம், தற்போது அவருக்கு 66 வயதாகிறது. தன்னுடைய பள்ளி காலத்திலிருந்தே தொடர்ந்து அரசியல் நெறியோடு தான் வளர்ந்தவர். காரணம், நமக்கு தெரியும், சரத்பவார் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய 4 முறை முதலமைச்சராக இருந்தவர் சரத்பவார். அவர் இவருடைய சித்தப்பா, அதாவது சரத்பவாருடைய அண்ணன் மகன் தான் அஜித் பவார். இருவரும் ஒன்றிணைந்து அரசியலிலே பல்வேறு வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு முறை சரத்பவாருக்கு அந்த MP இடம் தேவைப்பட்ட போது தன்னுடைய தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு தன்னுடைய தொகுதியில் தன்னுடைய சித்தப்பா போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார். எனவே அப்படியெல்லாம் அஜித் பவார் சரத்பவாருடனான அந்த நட்பு என்பது, அதாவது ஒரு சித்தப்பா அண்ணன் மகன் என்பதை எல்லாம் தாண்டி ஒரு அரசியலில் ஒரு குரு சிஷ்யன் போல அவர்கள் செயல்பட்டு வந்தார்கள். பிறகு பல்வேறு காலகட்டங்களில் பிணக்குகள் ஏற்பட்டது, கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. இருவரும் பிரிந்து 2 அணிகளாக செயல்பட்டு வந்தார்கள். எனவே அந்த அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் இருந்து வந்தாலும் கூட அவர் தற்போது தனக்கென்று ஒரு அணியை உருவாக்கி, தனக்கென்று பல தொண்டர்கள் பட்டாளத்தை உருவாக்கி அவர் மகாராஷ்டிராவிலே ஒரு தவிர்க்க முடியாத ஒரு முக்கிய தலைவராக செயல்பட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில தான் தற்போது அவர் சென்ற விமானம் என்பது வெடித்து சிதறி இருக்கின்றது. அவ்வாறு நடந்ததற்கான முக்கிய காரணம் என்ன என்பது குறித்த அந்த விசாரணை என்பது ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. சரியாக 8:45 மணி அளவிலே அந்த விமானம் தரையிறங்குவதற்கு முற்பட்ட போது வெடித்து சிதறியதாக சொல்கிறார்கள். நல்வாய்ப்பாக அந்த இடத்திலே குடியிருப்புகள் எதுவும் இல்லாத பகுதி, அது ஒரு விமான நிலையத்தை ஒட்டிய பகுதி இருக்கக்கூடிய நிலையிலே அது ஒரு தரிசு நிலம் போல எந்த விதமான பயன்பாட்டிற்கும் இல்லாத ஒரு இடமாக இருந்த காரணத்தினாலே மற்றவர்களுக்கு அந்த விமானத்தினால் அந்த விமான நிலையத்தை சுற்றி இருந்த மற்றவர்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என்று சொல்கிறார்கள். ஒருவேளை குடியிருப்பு பகுதியிலே வந்து அந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருந்தால் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய அந்த துணை முதலமைச்சர் உயிரிழந்தார் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது. விமானம் கீழே விழுந்து நொறுங்கிய விபத்திலே அஜித் பவார் உட்பட 3 பயணிகளும் 2 விமானிகளும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற அந்த தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட
அவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார்கள் என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. அக்கம் பக்கத்திலே வீடுகள் இல்லை. தங்களுடைய பல்வேறு பணிகளுக்காக சென்றவர்கள், பல்வேறு விஷயங்களுக்காக வெளியில் வந்தவர்கள், அவர்கள் பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு விமானம் வழக்கத்திற்கு மாறாக தரையிலிருந்து கீழே இறங்கி வந்தது. அது வெடித்து சிதறியது, பலத்த சத்தத்தோடு இருந்தது என்று குறிப்பிடுகிறார்கள்.